பொதுவாக நம்ம எதுக்காகங்க கோயிலுக்கு போகிறோம்? நம்ம மன கஷ்டம் நீங்கிடாதா? அதே போல் பண கஷ்டம் நீங்கிடாதா? நம்ம தரித்திரம் இப்பயாச்சும் ஒழிஞ்சு போயிடாதா? அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுங்களுக்கே போவோம். அப்படி போனாலும் நிம்மதியாக சாமியை பார்க்க விட மாட்டாங்க. 2 நிமிஷத்தில் வெளியே போன்னு தள்ளி விடுவாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக சாமியை பார்க்கலாங்க. திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 தலை ஆதிசேஷன் மேலே பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கிறாருங்க. வானத்தை நோக்கி தான் அங்கே அருள் பாலிக்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 7 தலை ஆதிசேஷன் மேலே பிரம்மாண்டமாக படுத்து நமக்கு அருள் பாலிக்கிறாருங்க. 21 அடி உயரம் கொண்ட இந்த பெருமாள் வந்து நம்ம முகத்தை பார்த்து அருள் பாலிக்கிறதாங்க இந்த கோயிலோட மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பாதத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறது வாய்ப்பு உங்களுக்கு இங்கே தராங்க. அதே போல் சிரசை பார்த்து தரிசனம் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு தராங்க. தாயாரின் மடியில் தலை சாய்த்து படுத்திருக்கக்கூடிய அனந்த நாராயண பெருமாள் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குறார், மன நிம்மதியை அள்ளி தருகிறார் என்பது ஐதீகம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலுக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா ஆபரணதாரி. அது மருவி இப்போ ஆவுராணின்னு சொல்கிறாங்கங்க.